இனிமேல் இந்த டபிள்யூடபிள்யூக்கே வரவே மாட்டார் அப்படின்னு நினச்ச ப்ராக் லெஸ்னர் எப்படி வந்தார், எதுக்காக வந்தார், எதனால டபிள்யூடபிள்யூ மீண்டும் ப்ராக் லெஸ்னர் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற கேள்விக்குண்டான கேள்வி இவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா டபிள்யூடபிள்யூ கேம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ப்ராக் லெஸ்னர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தூக்குனாங்க. அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராக் லெஸ்னருக்கு அகெயின்ஸ்டாக பண்ண அந்த மாதிரி இப்போ எதுக்கு டபிள்யூடபிள்யூ ப்ராக் லெஸ்னர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பதிலாக நம்ம ட்ரிபிள் எச் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜான் சீனாவோட ஃபேர்வெல் டூரில் அவரோட லாஸ்ட் ஆப்பனன்ஸாக யாரெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரிபிள் எச் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா கிட்ட அவரோட விஷயம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜான் சீனா வந்து நிறைய ஆப்பனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. சிஎம் பங்கியும் அவர் தான் சொன்னார், அதனால தான் அந்த மேட்சும் நடந்திருக்கு. அண்ட் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து ப்ராக் லெஸ்னர் அப்படி அவரோட பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா யூஸ் பண்ணாராம். ஸோ அதனால் எப்படியாவது முடிஞ்ச ப்ராக் லெஸ்னர் கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு அவர் கூட என்னோட ஒரு ஃபைனல் டைம் மோதணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சீனா சொன்னாங்காட்டி தான் ப்ராக் லெஸ்னர் அப்ரோச் பண்ணி இந்த ஒரு மேட்ச்க்கே வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி ப்ராக் லெஸ்னரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா நம்ம ட்ரிபிள் எச் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு.